ஃபர்ஸ்ட் டைம்னு. அண்ட் எப்படி தெரியும் எங்களன்றதை முடிஞ்சா டைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ வில் கெட் டு நோ யூ. டைப் பண்ண முடியாதவர்கள் பிரச்சனை இல்லை. வில் கனெக்ட் யூ லேட்டா. வில் ஸ்டார்ட் ப்ரேயிங். ஏசப்பா உங்களுடைய பிரசன்ஸ்ல எங்க ஒவ்வொருவரையும் நீங்க கூட்டி சேர்த்திருக்கிறீங்க, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐ லவ் யூ லார்ட். நாங்க ஒரு ஒரு முறை இங்க உங்க பிரசன்ஸ்க்கு டேப் ஆகும் போதும் ஒரே ஒரு விஷயத்துல நாங்க மனசுல உறுதியா இருக்கிறோம். இந்த ப்ரேயர் முடியும் போதோ நாங்க வந்து ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவோம்னு நினைக்கிறோம். ரொம்ப ஒரு நிச்சயம் உண்டாகும், மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் சமாதானம் பெருகும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து வருகிறோம். ஆனா நீங்க எங்களுக்கு வச்சிருக்கிறது என்னன்னா, நாங்க ப்ரேயருக்குள்ள நுழையும் போதே, ப்ரேயருக்குள்ள இருக்கும் போதே, அந்த சூஸ் பண்ணும்போதே அந்த பிரசன்னத்தால் தான் நாங்க சூஸே பண்றோம். ஸோ எல்லா நேரத்திலையும் தேவனுடைய பிரசன்னத்தை உணர எங்களால முடியும். எல்லா நேரத்திலையும் தேவனுடைய சமாதானத்துல நிரம்பி இருக்க எங்களால முடியும். எஸ் லார்ட், உங்களை புத்தி கெட்டாத தேவ சமாதானம் ஆளுகை செய்ய எங்களால விட்டு கொடுக்க முடியும். இதைத்தான் எங்களுக்குள்ள நீங்க கிரியேட் பண்றீங்க. எங்க மனநிலை உங்களுக்குள்ள அப்படி ஒரு தெளிவை நீங்க ஏற்படுத்திட்டே வரீங்கப்பா, நமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். அப்படி நாங்க இருந்து கொண்டே இந்த ப்ரேயர்லயும் நாங்க கனெக்ட் ஆகும் போது அது வந்து காமன் கிரேஸ் ஷேரிங்ல அது அபரிவிதமான பெருக்கமா, அது பெரு வெள்ளம் போல ஆண்டவரே எங்கள் இருதயத்துல இருந்து வெளியில அப்படியே போகும் நாங்க நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம்ப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். எங்க கனெக்ட் ஆகிருக்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயத்துல இருக்கிற எல்லா விருப்பங்களையும் வாஞ்சைகளையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க. பிகாஸ் யூ நோ அஸ் பெட்டர். உங்களுக்கு தான் எங்களை பத்தி நல்லா தெரியும் ஆண்டவரே. எல்லாருடைய இருதயத்துல இருக்கிற சகலத்தையும் அறிந்திருக்கிறீர். என்னை குறித்து என் ஆண்டவருக்கு தெரியும் அப்படிங்கிற நிச்சயம் ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் நிரப்பட்டும். என தேவ பிரசன்னத்துல இருந்து நாங்கள் தொலைந்தவர்கள் போல தேடக்கூடாது ஆண்டவரே. நாங்க ஆண்டவரே ஏதோ ஒரு தொலைச்சிட்டு தேடுற மாதிரி உங்க பிரசன்னத்துல இருக்கக்கூடாது. நாங்கள் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டவர்கள். எங்கள் தேவன் எங்களை தேடி வந்து மீட்டு எடுத்திருக்கிறார். நான் தான் வேணும் சொல்லி என்னை ஆண்டவரை ரட்சித்திருக்கிறார். அவருடைய நாமத்தை எனக்கு அறிவித்திருக்கிறார். பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பி இருக்கிறார். அதனால நான் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டவள். நான் எதையோ தொலைந்தது போல, இல்லை நானே தொலைந்தது போல ஒரு அந்த ஃபீல் எல்லாமே பிசாசனுடைய பொய், நம்மளுடைய சொந்த புத்தி கொடுக்கிற எல்லா தேவையில்லாத எண்ணங்கள், ஈகோ, நம்ம சுய புத்தி நம்மள தேவையில்லாத விஷயங்கள்ல தேவையில்லாத விதத்துல நம்ம எனர்ஜிய நம்மளுடைய மனதில் இருக்கிற சமாதானத்தை தேவையில்லாம இழக்க வைக்க ஆயிரம் விதத்துல அது கொண்டு வந்தாலும், எண்ணங்களை கொண்டு வந்தாலும் நம்ம ஒரே விஷயத்துல பிடித்துக் கொள்ளணும். ஏன்னா தேவன் என்னை பிடித்திருக்கிறார். ஏன் இங்க இருக்கிற யாரும் சொல்ல முடியாது, நான் தான் தேடினேன், நான் தான் ஏசப்பாவை வேணும் அப்படின்னு போனேன், ஆண்டவர் நான் தேடி போனேன், அவர்தான் நான் ரட்சிப்பு, நானே ரட்சிப்புக்குள்ள வந்தேன் அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. யாராவது சொல்ல முடியுமா? ஏன் வினோ வினோ நம்ம கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததுனால நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ரட்சிப்பின் அனுபவம் என்பது ஏன் இட் இஸ் கம்ப்ளீட்லி இனிஷியேட்டட் ஃப்ரம் ஹோலி ஸ்பிரிட். அவர் எல்லாரும் சொல்ல முடியும், அவருடைய அன்பு நம்மளை இழுத்து கொண்டது. அவர் தான் நம்மளை என்ன பண்ணாரு, he was behind us. அவர் தான் நம்மளை பின்தொடர்ந்து நமக்கு அவர் ரகமான அன்பு, தெய்வீக ரகமான அன்புன்னு ஒண்ணு இருக்கு நமக்கு காட்டி கொடுத்தார். அவர் செய்த காரியங்களை நமக்கு புரிய வைத்தார். ஏன் இப்ப யாரும் முகமுகமா எல்லாரும் தேவனை தரிசிச்சுட்டா நம்ம ரட்சிக்கப்பட்டோம் கிடையாது. நம்ம மீறி நமக்குள்ள ஒரு விசுவாசம் கொடுக்கப்பட்டது. ஏன் அது தேவனை காணாதிருந்து நம்ம விசுவாசித்தோம் இல்லையா? ஏசப்பாவை சிலுவையில அறைந்ததை நம்ம கண் கூட பார்க்கல. யாராவது பார்த்தீங்களா? ஒருவேளை விஷன்ல பார்த்திருக்கலாம், சொப்பனங்களை பார்த்திருக்கலாம். ஆனால் கண்கூடாக தேவன் இப்படிதான் சிலுவையில் அறையப்பட்டார், இப்படிதான் பாடுகள் பட்டார், இப்படிதான் அந்த இஸ்ரவேல் தேசத்துல அவர் இப்படி வளர்ந்து வந்தார், இதெல்லாம் யாரும் கண்ணால பார்க்கல. ஆனால் நமக்கு சத்தியம் என்று அறிவிக்கப்பட்ட காரியங்களை நாம் அப்படியே விசுவாசிக்கிறோம். இது எப்படி நடந்தது? உம் அவர் 3வது நாள் உயிரோடு உயிர்த்தெழுந்து வந்தார். அவர் அவர் ஜீவனோடு இருக்கிறார். இன்றைக்கும் நம்ம கூட இருக்கிறார். ஏன் we have the experience. பரிசுத்த ஆவியில நிரப்பப்படும் போது நமக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆள் தத்துவத்தோடு நமக்கு ஒரு கனெக்ஷன் ஃபார்ம் ஆகுது.
ஆனால் ரட்சிக்கப்படும் போது, சத்தியமாய் அறிவிக்கப்படும்போது எல்லாமே என்னது? வார்த்தையா தான் நமக்குள்ள வருது. அந்த வார்த்தையை கேட்கும்போது நம்மை மீறி ஒரு விசுவாசம் நமக்குள்ள அப்படி இம்பார்ட் ஆகியிருக்குது. இல்ல? இந்த வார்த்தை கேட்கும்போது கேள்வினால் விசுவாசம் பெருகும்ன்னு இருக்கிற மாரி, நமக்கு தொடர்ந்து அந்த சுவிசேஷம் வந்தது. ஒருத்தர் மூலமா கேட்ட உடனே நம்ம நம்பிறல. ஒரே விஷயத்தை பல வருஷங்கள் கூட கேட்டு நமக்கு அதுக்கு எஸ் சொல்லாம கூட இருந்திருக்கிறோம். ஆனால் ஒரு டைம் வரும்போது, அந்த ஒரு நம்ம மனக்கண்கள் பிரகாசம் அடையுது. இந்த ரட்சிப்பின் செய்தியை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆமா, எனக்காக என் தேவன் வந்திருக்கிறார். அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார். எனக்காக அவர் உயிரோடு எழுந்தார். இப்போது என்னோடு இருக்கிறார். அவர் எனக்குள் இருக்கிறார். நான் அவருக்குள் இருக்கிறேங்கிற அந்த தெளிவு வருகிறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஏன்? யாரெல்லாம் சொல்றீங்க? ஆமா இயேசப்பா, நீங்க தான் எனக்குள்ள அந்த ரட்சிப்புக்கான துவக்கத்தை உண்டாக்கினீங்க. யூ ஆர் த இனிஷியேட்டர் லார்ட். நீங்க தான் சத்தியத்தை அறிவித்தீங்க. எங்க மனக்கண்கள் பிரகாசமடைய செய்தீங்க. அத நாம்னு சொல்லக்கான விசுவாசம் எனக்குள்ள நீங்க கொடுத்தது நீங்க. அத சூஸ் பண்ண வச்சது நீங்க ஆண்டவரே. எஸ் லார்ட். ரட்சிப்பு கர்த்தருடையது அப்படின்னு நான் அறிந்திருக்கிறேன். சொல்லுங்க. ஐ நோ சால்வேஷன் இஸ் ஃப்ரம் யூ. எஸ் ஹோலி ஸ்பிரிட். அப்பா, எல்லாமே ஆண்டவரே உம்மிடத்துல இருந்து துவங்கினதுனால நாங்க எதை குறித்து நாங்க தனியா கவலைப்பட வேண்டியதுன்னு கிடையாது ஆண்டவரே. இந்த இவ்வளோ பெரிய ரட்சிப்பு, இவ்வளோ மகா மேன்மையான ரட்சிப்பையே எங்களுக்கு ஆண்டவரே எல்லாவற்றையும் பொதிந்த அந்த கிஃப்ட் பேக் எங்களுக்கு கொடுத்த தேவன், வேற எதை எங்களுக்கு செய்யாம இருப்பீங்க? எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டீங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டீங்க. எஸ் ஹோலி ஸ்பிரிட். எல்லாம் அப்படியே தேங்க் பண்ணுங்க பார்ப்போம். இசப்பா, இந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு உள் புரிந்த அந்த சத்தியத்திற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என் மன கண்களை திறந்தீரே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறேன்ப்பா. இந்த ரட்சிப்பை தவிர நான் வேற எதை பெருசா நான் யோசிப்பேன் ஆண்டவரே? சொல்லுங்க. வேற எதை நான் பெருசா யோசிக்க முடியும்? நீர் என்னை இழுத்து கொண்ட விதத்தை விட வேற எந்த அன்பை நான் இதை கூட கம்பேர் பண்ண முடியும்? எஸ் ஹோலி ஸ்பிரிட். நாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக தேவரகமான உம்முடைய அன்பிலேயே நாங்கள் இருக்கிறோங்கிறது எவ்வளோ பெரிய உறுதி, எவ்வளோ பெரிய நிச்சயம் எங்க வாழ்க்கையில ஆண்டவரே. நாங்க நன்றி செலுத்துகிறோம். அகாப்பே அன்பை நாங்கள் அப்படியே உடையவர்களாய் இருக்கிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். உங்க அன்பின் நதி எங்களை நிரப்புகிறது. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே ஆவில நிறைஞ்சு செவிங்க பார்ப்போம். ரீதாராமா ஷாதா லஹாராதா லேகாரா மோசதரமோ ஓராமா ஷாதா லமாரதர பேகார பௌஷதலபா. தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய அன்பை நாங்கள் நினைக்கும் போதே அப்பா, எஸ் லார்ட், we are filled with your love. ஆண்டவரே, எஸ் லார்ட், எஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த ரட்சிப்பின் அந்த ஒரு ஸ்டேட்டுக்குள்ள ஒவ்வொருத்தரும் ரீலீவ் பண்ணுகிற கிரேஸை நான் ரிலீஸ் பண்றேன்ப்பா. let them really feel அந்த அன்பை உணரும் போது அவங்க எப்படி, பா நான் இதைத்தானே ஏங்கிட்டு இருந்தேன், இந்த இப்படி ஒண்ணு இருக்குன்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு அவங்க அதிசயப்பட்டு பூரித்து அந்த ரட்சிப்பின் செய்தி அவர்களுக்கு புரியும் போது, அவங்க கண்கள் திறந்த போது, அவர்களுக்கு உண்டான அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு கொடுத்தீங்க என்ற வசனத்தின்படி இன்னைக்கு ஒரு ரெஃப்ரெஷிங் அந்த ஒரு அனுபவம் ஒவ்வொருவருக்குள்ளேயும். எஸ் ஹோலி ஸ்பிரிட். எஸ் லார்ட். எஸ் லார்ட். நாங்க எதுவுமே அப்படியே பாதை தெரியாத ஆட்களை போல நாங்க அப்படியே சுத்திட்டு இருந்தோம். நீங்க தேடி வந்து எங்களுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவரே தெளிவாய் காண்பித்தீர். இதுதான் உன் மீது எனக்கு இருக்கிற திட்டம் என்று பேசுனீங்க. உங்க என் மேல வச்சிருக்கிற உயர்ந்த நோக்கங்களை எங்களுக்கு அறிவிச்சீங்க. நான் உன்னை கைவிட மாட்டேன்னு எங்களோட கையை பிடிச்சு சொன்னீங்க ஆண்டவரே. என் வலது கரத்தை பிடித்து நான் நடத்துவேன்னு சொன்னீங்க. நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு பேசுனீங்கப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு வசனங்கள் மூலமாக எங்களோட பேசுனீங்கப்பா. நான் சதா காலம் உன்னோட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. எஸ் ஹோலி ஸ்பிரிட். எவ்வளவா ஆண்டவரே நீங்க நயம் காட்டி எங்களை ஆண்டவரை அழைத்து கொண்டீங்க. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்பா, அப்படியே ரட்சிப்பை விட நான் வேற எது இப்ப இருக்கிற எந்த கேள்வியும் அதற்கு முன்பாக இருக்க முடியாது ஆண்டவரே. இப்பொழுது எனக்கு கொஞ்சம் பைபிள் வாசிக்கிறேன், ஆவில நிறைஞ்சு ஜெபிக்கிறேன், எல்லாம் எனக்கு இப்போது நான் அறிந்திருக்கலாம். ஆனால் எதுவுமே தெரியாது இருக்கும் போது உங்க அன்பு மட்டுமே எங்களுக்கு தெரிந்த போது நாங்க எவ்வளவு உறுதியா, எவ்வளவு போக்கஸ்டா அந்த ஒரு அன்பு நதியில அப்படியே மிதந்து நாங்க இருந்திருந்தோம். ஏசப்பா தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி யோசித்து இருந்த நாட்களை நாங்க நினைக்கிறோம் ஆண்டவரே. எஸ் லார்ட். அந்த ஆதி அன்போட அந்த ஒரு ரெஃப்ரெஷிங் அனுபவம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆண்டவரே இப்போது நிரப்பட்டும் சொல்லி நான் பேசுகிறேன் ஆண்டவரே. எஸ் ஹோலி ஸ்பிரிட். எஸ் ஹோலி ஸ்பிரிட். எஸ் ஹோலி ஸ்பிரிட். ஒவ்வொருவரை நிரப்புகிறதுக்காக நன்றி. அப்பா பிதாவே,
அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எஸ் லார்ட், எஸ் ஹோலி ஸ்பிரிட். எங்கள் அருமை இரட்சகர் ஆண்டவரே, நீங்க எங்கள் ஆவியானவர் நீங்க. எஸ் ஹோலி ஸ்பிரிட், நாங்க அதை வேல்யூ பண்றோம்ப்பா. நாங்க அதை வேல்யூ பண்றோம். எங்கள் அருமை இரட்சகர் என்பதை நாங்க ரொம்ப வேல்யூ பண்றோம். அந்த வார்த்தையே நாங்கள் தியானிக்கிறோம். எங்களை பெஸ்ட் நீங்க ஆண்டவரே, எங்கள் அருமை இரட்சகர் ஆண்டவரே. எஸ் லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். லெட் இஸ் ரெசனேட் வித் தட் வேர்ட். அவர் இரட்சகர் என்றால் சகலத்திலிருந்தும் நம்மை மீட்டவர் என்ற அர்த்தம், மீட்பர் என்ற அர்த்தம், என்னை எல்லாவற்றிலிருந்து ஏற்கனவே காப்பாத்தி விட்டவர் என்ற அர்த்தம். இதற்கு மேலன்னு இல்ல, என்னை ஏற்கனவே எல்லாத்துல இருந்து தூக்கி எடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். whenever we say லார்ட், யூ ஆர் மை லார்ட் அண்ட் மை சேவியர் அப்படின்னு சொல்லும் போது, நான் உனக்கு சொந்த ஆண்டவரே, எல்லாம் உமக்கு சொந்தம், வானம் பூமி உமக்கு சொந்தம், சர்வ சிருஷ்டிகளும் உமக்கு சொந்தம், அதே போல நான் உமக்கு சொந்தம்னு சொல்றோம். when we say he is my lord, என் கர்த்தர் நம்ம சொல்லும் போது, ரட்சகர் என்று சொல்லும் போது, எல்லாவற்றும் இதுக்கு மேல எனக்கு வரும் நான் பயப்படுகிற காரியமா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நாங்க முடிஞ்ச காரியமாகட்டும், எல்லாவற்றிலும் என்னை மீட்டு எடுத்தவர் என்ற அர்த்தம், என் ரட்சகர் என்ற அர்த்தம், நித்தியத்துக்குள்ள என்னை அப்படியே கொண்டு வந்து விட்டவர் என்ற அர்த்தம். ஏன் அது அது அந்த அறிக்கை செய்யும் போதே, அப்பா ஏசப்பா என் ரட்சகர், ஏசப்பா என் அப்பா அப்படின்னும் போது எவ்ரி திங் இஸ் டேக்கன் கேர்னு ஒரு ஒரு முறையும் நாம் சொல்லுகிறதாய் நாம் உணர வேண்டும். அந்த வார்த்தையோடு உண்மையாகவே அப்படி நம்ம உணர்வு பூர்வமா அதை சொல்லி பழகணும். ஏன் இனிமே நீங்க அறிக்கைகளோட சேர்த்து என்ன சேர்த்துக்கலாம், என் கர்த்தர் என் ரட்சகர் அப்படின்னு சொல்லி அதையும் என் அறிக்கையா நாங்க டெய்லி மீன் பண்ணி அப்பதான் இந்த ரட்சிப்பின் சந்தோஷம், இந்த ரட்சிப்போட வேல்யூ நமக்கு புரியும். ஏன் ஐ ஒன் வித் ஜீசஸ் நம்ம சொல்றோம். ஏன் அந்த ஒன் வித் ஜீசஸோட அந்த அனுபவத்துக்குள்ள கொண்டு வந்ததே இந்த ரட்சிப்பு தானே. ஏன் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. திங்க் திங்க் த டைம். நீங்க ரட்சிக்கப்பட்ட நேரத்துல, அந்த நாள்ல எப்படி இருந்தது சிச்சுவேஷன், உங்களை எப்படி ஆண்டவர் ரட்சித்தார், இதெல்லாம் உங்க மைண்ட்ல வருதான்னு பாருங்க. இட் இஸ் நாட் டு மேக் யூ சேட், உங்களை துக்கப்படுத்தவோ, பழச நினைச்சு நீங்க அதுல மூழ்கி போக அல்ல, அதுல இருந்து மீட்ட விதத்தை பார்த்து தேவனால் எதையும் செய்ய முடியும்ன்ற நம்பிக்கை உங்க இருதயத்தை நிரப்பட்டும் சொல்லி நான் அதை பேசுகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா எல்லாருக்குள்ளேயும் ஒரு உறுதி, ஒரு உற்சாகம், ஒரு அர்த்தம் ஆண்டவரே உண்டாகட்டும். Yes, Lord. Let them refresh. Let them get refreshed in this love, first love, Lord. ஆதி அன்பை ஆண்டவரே, ஒருவேளை நாங்க விட்டிருப்போம், நீங்க விடல ஆண்டவரே. எங்களை எப்போதும் நீங்க நேசிக்கிறீங்க. சில நேரங்கள்ல நாங்க we get distracted by people. We get distracted by all the situations we face, Lord. எல்லாவற்றையும் ஆண்டவரே, இது என்ன புது அக்கினி, நாங்க அதை புதுசா பாக்குற மாதிரி பாக்குறோம். ஆனால் நாங்கள் கடந்து வந்த அக்கினியை பார்க்கல, இது ஒண்ணுமே கிடையாதுன்னு எங்களுக்கு எங்களுக்கு அறிந்தும் எங்க மூளை சில நேரத்துல எங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது ஆண்டவரே. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Rida Rama Shadala, Hora Mashadaleha, Rida Rama Shadala Karabo. Thank you, Holy Spirit. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே எப்படி எல்லாரையும் அணைத்து கொண்டு வந்தீங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எஸ் லார்ட், எஸ் லார்ட். எங்களை விசாரிக்கிற தேவனா இருக்கிறீங்க, எங்களை விசாரிக்கிற தேவனா நீங்க இருக்கிறீங்க அப்பா. Sing this. Thank you, Jesus. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே,
தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். பல ரகமான அன்பை நாங்க பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. ஏன் சில பேருக்கு இப்படி அனுபவம் கூட இருக்கலாம். when you met உங்க கணவரையோ இல்ல உங்க மனைவியோ நீங்க சந்திக்கும் போது, அப்பா லைஃப்ல எல்லாம் முடிஞ்சது, இவங்க என்ன பாத்துக்குவாங்க, இவங்க என்ன எல்லா சூழ்நிலையில பாத்துப்பாங்க, என்ன விடவே மாட்டாங்க, ஏன்னா சொன்ன டைலாக் எல்லாம் அப்படி இல்லாம நான் இல்ல உயிரே கொடுப்பேன் இப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி ஆசையா கூட இருக்கலாம் இல்லையா? நம்ம இவங்கள இந்த பெண்ணுக்காக வாழணும்னு முடிவு எடுக்கலாம். நம்ம இந்த ஆணுக்காக நம்ம வாழணும் அப்படின்னு அந்த அன்பை வித்தியாசமா உணர்ந்திருக்கலாம். இதை மட்டும் இல்ல, உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண உங்க பிரதர் சிஸ்டர் இருக்கலாம். ஆனா காலப்போக்குல சூழ்நிலைகள் வரும்போது எல்லாருமே ஒரு ஒரு சில நேரத்துல தான் சொன்ன வாக்கை செய்ய முடியாதவர்களாய் மாறுறாங்க. அவர்கள் மனுஷங்க. உம் மனுஷங்களுக்குன்னு உள்ள லிமிடேஷன்ஸ் எல்லா மனுஷருக்கும் இருக்கதான் செய்யுது. இட் இஸ் நாட் தியர் ஃபால்ட். சொன்னவங்க பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்களா? கிடையாது. அவர்கள் சொன்ன நேரத்துல அவர்கள் இன்டென்ஷன் ரைட்டா தான் இருந்திருக்கு. சூழ்நிலை வரும்போது அந்த தாக்கு பிடிக்கிற தன்மை அவர்களுக்கு இல்லாத போது, அவங்க சொன்ன வாக்குல உண்மை இல்லாத போகிற வாய்ப்புகள் இருக்குல்ல எல்லாருக்கும். நமக்கே இருக்கு. நம்மளும் எத்தனையோ பேருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்போம். நம்மளால அவங்களுக்கு அந்த மாதிரி கடைசி வரைக்கும் அவங்களுக்கு எல்லா உதவியும் செய்ய முடியாத நிலைமையில போயிருக்கலாம். அது உடன் பிறந்தவங்களா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ்க்கா இருக்கலாம், இல்ல உங்க சபை மக்களுக்கா இருக்கலாம், இல்ல உங்க ஃபெலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கா இருக்கலாம். யாருக்கா இருந்தாலும் நம்ம சொல்லியிருக்கலாம், ஆனால் செய்ய முடியாம போயிருக்கலாம். இட் இஸ் ஓகே. ஆனால் தேவன் நம்மை அழைக்கும் போது அவர் எதை சொன்னாரோ அதுல இதுவரைக்கும் உண்மை உள்ளவரா இருக்கிறார். யாரெல்லாம் ஆமேன்னு சொல்லுவீங்க? நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னவர் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை விட்டு விலகவே இல்லை. நாம தான் சிந்தனையில தூரமா போயிருக்கோம். ஏன் ஏன் எல்லா ரகமான அன்பை பார்த்திருக்கிறீங்களா இல்லையா? நான் எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா? இல்ல நான் தான் சொல்றேன்னா? ஏன் உங்களை நேசித்தவர்களுடைய அன்பு, உங்க உடன் பிறந்தவர்களோட அன்பு, தாய் தகப்பனுடைய அன்பு, ஃப்ரெண்ட்ஸ், உயிர் தோழி, உயிர் தோழன், உம் எதை வேணா எனக்காக செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு நினைச்ச நாட்கள், அந்த ஃப்ரெண்ட்ஸோட அன்பு, உங்க பிள்ளைங்க பிள்ளைங்க இப்படியே பார்த்து பார்த்து வளர்த்த பிள்ளைங்க ஒரு டைம்ல தே வெரி பிஸி. உங்களுக்கு உங்களுக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு விசாரிக்க கூட நேரம் இல்லாத பிஸியா போற பிள்ளைகள் இருக்கலாம். உம் ஆனா நீங்க அப்படி நினைச்சிருக்க மாட்டீங்க. என் பிள்ளை எனக்காக இப்படி இருப்பான்னு நினைச்சிருப்பீங்க, என் பொண்ணு எனக்காக இப்படி இருப்பான்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா சூழ்நிலையும் அவர்களுக்கு இருக்கிற சூழ்நிலை சுச்சுவேஷன் எப்படியோ அவர்கள் மாறும்போது இருதயம் உடையுது இல்லையா? பிகாஸ் வி நோ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்குது. ஆனா எந்த நேரத்திலையும் நம்மளை ஏமாற்றாத அன்பு, நம்மளை சொன்னதை மட்டுமே அதையே செய்து கொண்டிருக்கிற அன்பு, நம்மளை பின்தொடர்ந்து வருகிற அன்பு, எப்படி ரட்சிப்பு வந்து உங்களை தேடி வந்து நம்ம இருக்கிற நிலைமையில இருந்து நம்மளை மீட்டாரோ, தொடர்ந்து பின் வந்து நயங்காட்டி எப்படியாச்சும் இந்த அன்பு இவளுக்கு புரியணுமே அப்படின்னு சொல்லி பல வழிகளில் நமக்கு அவரோட அன்பை தெரிவித்து அப்படியே நமக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்து இப்ப வரைக்கும் பாருங்க, நாம தான் போறோம் வெளியில, நாம தான் we are getting out of the presence. பட் ஆனா he is in us waiting gently. அப்படியே பொறுமையா வெயிட் பண்றாரு till we give the invitation, till we give the permission. என் வாழ்க்கையில ஒர்க் பண்றதுக்கு நம்ம பெர்மிஷன் கொடுக்கிற வரைக்கும் கண்ணியமாய் பொறுமையாய் எந்த வித குற்றப்படுத்துதல் இல்லாம அக்யூசிங் இல்லாம உன்னால தான் நீ ஏன் அப்படி செஞ்சேன்னு கை நீட்டாமல் நம்மளை அப்படியே நேசித்து சேர்த்து கொள்ளுகிற அன்பு இந்த அன்பு மட்டும்தான். ஏன் ஆனா இதை தவிர நம்ம எல்லாத்துக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்றோம் பாருங்க, வேற லெவல்ல பண்றோம். எல்லாமே மாறக்கூடியது என்று அனுபவபூர்வமாய் அறிந்தோம், அனுபவபூர்வமாய் பட்டோம். ஏன் நம்மை மீறி நம்ம மனநிலை என்ன ஆகுது? பார்க்கிற மனுஷருடைய அன்புல ஏங்குது. அதுதான் நிஜம்னு நம்பிடுது தெரியாம. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு வைக்காம தேவனுடைய பிரசன்னத்துல மட்டுமே எதிர்பார்ப்பை வைத்து போற வாழ்க்கை எவ்வளவு நிச்சயமான வாழ்க்கை தெரியுமா? ஏன் ஏமாற்றம் இல்லாத ஒரு ஸ்டேட் மனநிலை தெரியுமா? ஏன் ஐம் ஹியர் டு கிவ் டு அதர்ஸ். ஆனா என்ன எனக்குன்னு ஒண்ணு வந்தா அது என் தேவனுடைய பிரசன்னத்துல இருந்து கண்டினியூஸ் ப்ரொவிஷன் இருக்குது. அன்பு எனக்கு ப்ரொவைடடா இருக்குது, அரவணைப்பு எனக்கு ப்ரொவைடடா இருக்குது, அவர் ஆறுதல், அவருடைய தேறுதல், அவருடைய அப்படி எம்ப்ரேஸ், அவருடைய இதம் எனக்கு எப்பொழுதும் இருக்கிறதுன்னு அப்படியே நம்மள வந்து ஏன் ஆண்டவர் எப்படி நம்மள எவ்வளவு எவ்வளவு பேம்பர்டா வச்சிருக்கிறார் வச்சிருக்கிறார். ஏன் எஸ் அதை மட்டுமே நினைக்கும் போது மீதியெல்லாம் பாருங்க நீ ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவீங்க. இந்த ஏமாற்றங்கள் மனுஷகிட்ட இருந்து கிடைக்கல, இவங்க கிட்ட இருந்து கிடைக்கல, பிள்ளைகிட்ட கிடைக்கல, இவ சொந்தக்காரர்கிட்ட கிடைக்கல, அண்ணன் தம்பி கிட்ட கிடைக்கல, கூட பிறந்தவங்க கிட்ட கிடைக்கல, இந்த ஒரு ஒரு பெரிய லிஸ்டே நமக்கு இருக்காது. பிகாஸ் வில் நாட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் எனிபடி. நம்ம கிவர்ஸா மாறிடுவோம். அவர்களுடைய சூழ்நிலை இருந்து அவர்களை பார்த்து புரிந்து கொள்ளுவர்களை நம்ம ஆல்ரெடி மாறிடுவோம். அதனால ஏமாற்றமே நமக்கு இல்லாத ஒரு அந்த ஸ்டேட்டுக்கு நம்மள ஆண்டவர் கொண்டு போகிறார்.
ஏன் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இதுல நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னா அந்த ஆதி அன்போட ரெஃப்ரெஷிங் அந்த அனுபவம் டே இன் அண்ட் டே அவுட், ஒரு முறையாச்சும், ஒரு நாளைக்கு ஒரு முறையாச்சும் நம்மளை மீறி நீங்க ஆண்டுகிட்ட ஒரு ப்ரேயராகவே வைங்க. எஸ்ப்பா லெட் மீ பி ரெஃப்ரெஷ்ட் இன் த ஃபர்ஸ்ட் லவ் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ டே லார்ட். ஒரு ஒரு நாள்ல ஒரு முறையாச்சுப்பா நீங்க என் கூட எப்படி வந்தீங்க, என்னை எப்படி தொட்டீங்க, என்னை எப்படி தூக்குனீங்க, அதை மட்டும் எனக்கு எப்போது ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, நினைப்பூட்டுங்க ஆண்டவரே. பரிசுத்தாவியானவரே நான் அதுல ரெஃப்ரெஷ்டா இருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ப்ரேயரை பண்ணுங்க. அண்ட் இன்டென்ஷனலி கோ டு தட் ஃபேஸ். ரொம்ப டஃப்பா நீங்க கிராஸ் பண்ண அதோட அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம முடிச்ச நாட்கள்ல ஆண்டவர் சூப்பரா அந்த சீன்ல இறங்கி காரியத்தை மாறுதலாய் முடித்து உங்களை ஆச்சரியப்பட்டு பூரிப்புக்குள்ள நடத்தின அந்த நிமிஷங்கள் எல்லாம் மைண்ட்ல கொண்டு வந்து ரீலிவ் பண்ணுங்க. அதையே நினையுங்கள். இன்டென்ஷனலா பண்ணுங்க. ஆமா இதெல்லாம் எப்படி நடத்துறாரு இல்ல எழுதுங்க, ஜேர்னல் பண்ணுங்க. somehow keep you refreshed in that. அது நம்ம இன்டென்ஷனலா பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆவியானவர் அழகா நம்மள நிரப்பிடுவார். ஸோ வில் நாட் பி ஏதோ வெளியில இருந்து ஒண்ணு வந்து என்னை சந்தோஷப்படுத்தணுங்கிற ஸ்டேட்லயே இல்லாம ஆயிரும். வில் பி இண்டிபெண்ட். நமக்கு சுதந்திர மனநிலை வந்துரும். ஆண்டு சொல்ற சுயாதீனத்துக்கென்று அழைக்கப்பட்டீங்க, நீங்க மனுஷர்களுக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள் அப்படின்னு சொல்றாருன்னா அதுல நிறைய அர்த்தம் இருக்கு அந்த வசனத்துல. ஏன் ஒரு மனுஷனுடைய முகபாவம் உங்களை வாட்டி வதைத்து விடக்கூடாது, அவங்க வார்த்தை உங்களை கண்ட்ரோல் பண்ணி உங்களை அஃபெண்ட் பண்ணி கஷ்டப்படுத்தி ஒரு சிறையில் அடைத்து விடக்கூடாது. சூழ்நிலை நான் எதிர்பார்த்தேன் இப்படி ஆனா நடக்கல அப்படின்ற டிசப்பாயின்மெண்ட் உங்களை என்ன பண்ணக்கூடாது, டம்ப் பண்ணி வச்சிடக்கூடாது. ஸோ யூ ஷுட் பி இண்டிபெண்ட் ஆஃப் ஆல் த சிச்சுவேஷன்ஸ் பீப்புள் அண்ட் திங்ஸ் அரௌண்ட் யூ. அப்படிதான் ஆண்டவரோட பெரிதான நோக்கம். அவர் சொல்றாரு சுயாதீனத்துக்கு என்று உங்களை அடைத்தேன். அப்படின்னா என்ன, ஜஸ்ட் பி இண்டிபெண்ட் ஆஃப் எனி திங் எக்ஸப்ட் ஆண்டோட பிரசன்ஸ். ஆண்டோட பிரசன்ஸ்லயே டிபெண்டா இருங்க. யூல் பி இண்டிபெண்ட் ஃப்ரம் எவ்ரி திங் அரௌண்ட். எல்லா செயின் இன்விசிபிளா நம்ம வந்து சங்கிலியோட அலையில. பட் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆத்மாவில இருந்து எந்த விஷயம் எல்லாம் உங்களை வலிக்க வைக்கிறதோ அதெல்லாம் ஒரு இன்விசிபிளான ஒரு சங்கிலி இருக்குன்னு அர்த்தம். Yeah, we are being bonded with people, we are bonded with friends, we are bonded with the people around us. குழந்தைங்க எல்லாரு கூடயும். ஏன்னா அங்க அவங்க சங்கிலியை பிடிச்சி இழுக்கும் போது நமக்கு வலிக்குது. ஏன் இன்விசிபிளா இருக்குது ஒரு விஷயத்து நம்மளை தாங்க முடியாத துயரத்துக்குள்ள தள்ளுதுன்னா அங்க கண்ணுக்கு படாத ஒரு சங்கிலி இருக்குன்னு அர்த்தம். ஏன் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யூ கேன் பி ஃப்ரீ. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷர்களுக்கு அடிமைகள் ஆகாதிருங்க. அவங்களுடைய எந்த காரியமும் உங்களை பாதிக்காதபடி உங்க இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளுங்க. ஏன்னா அதுல இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் அப்படிங்கிறார். ஏன் சூப்பர்ல ஆண்டவர் சூப்பரா நம்மளை நடத்துவாரு. தேங்க்யூ ஜீசஸ்பா. இன்னைக்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு அந்த தியானத்தை கொடுத்ததுக்காக நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக என் வாழ்க்கையில நான் எதை பெருசா நினைப்பேன்னா நீங்க எங்களை ரட்சித்த விதத்தை நான் நினைப்பேன் ஆண்டவரே. உடைய விலையேற பெற்ற ரட்சிப்பை நான் பெரிதான் எண்ணுவேன். நீர் என் மீது வைத்திருக்கிற அபிஷேகத்தை, நீங்க எங்களுக்கு கொடுத்த குமாரன்ற அடையாளத்தை நான் பெருசா நினைக்க போறேன். மீதி எல்லாம் ஆண்டவரே, மீதி எல்லாம் அது நான் என்னுடைய பொறுப்பு. நான் இந்த இந்த உருவத்துல இந்த ஐடென்டிட்டியில நான் செய்ய வேண்டிய பொறுப்புகள், நான் பிளே பண்ண வேண்டிய ரோல்ஸ் ஆண்டவரே. நான் மனைவி என்பது என்னுடைய ரோல், என் அம்மா என்பது என்னுடைய ரோல். ஆனா என் அடையாளம் என்பது நான் உம்முடைய குமாரத்தி என்பதுதான் என் அடையாளம். என் ஐடென்டிட்டியை நான் சரியாய் அப்படியே உறுதியாய் பற்றி கொள்ளும் போது என் ரோலை நான் கரெக்டா பிளே பண்ணிட்டு நான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எல்லா நேரத்திலையும் சந்தோஷமா இருந்து நான் ஆண்டவரே உம்மோடு இருக்கிற ஐக்கியத்திலையும் அந்யோன்யத்திலையும் நான் வளர்ந்து வருவேன். ஏசப்பா சொல்லுங்க ஏசப்பா, நீங்க தான் என் அடையாளம் ஆண்டவரே. உடைய குமாரத்தி என்பது அடையாளம்ப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட், நான் இதை எப்போது எனக்கு நினைப்பூட்டி கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. நாங்க செய்யல ரோல்ஸ்ல நாங்க ரொம்ப பிஸி ஆயிடுறோம். நீங்க டீச்சருங்கிறது உங்க ப்ரொஃபஷன், தட் இஸ் அ ரோல். ஏன் நீங்க அம்மாங்கிறது வந்து ஒரு ரோல். நீங்க தங்கச்சிங்கிறதோ, நீங்க பாட்டிங்கிறதோ, நீங்க வந்து ஒரு அக்காங்கிறதோ, தங்கச்சிங்க, வாட் எவர் ரிலேஷன்ஷிப், வாட் எவர் திங் யூ ஆர் பிளேயிங், அது எல்லாமே ஒரு ஒரு பிளே மாதிரி. ஏன் ஒரு டிராமால ஒரு ரோல் மாதிரி இந்த லைஃப்ல நாம செய்ய வேண்டிய பொறுப்புகளோ நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரோல் தானே தவிர அது நம் அடையாளமா எடுத்துக்கொள்ளும் போது வலிக்குது.
நோ, அப்படி ஒன்றும் அவ்வளோ நீங்க எடுத்துக்க வேண்டியது இல்ல. தேவனுடைய அடையாளத்துல நிரம்பி, அவருடைய அன்புல நிரம்பி இருக்கும்போது, இதெல்லாம் நம்ம சாதாரணமா செய்து பிடிப்போம். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம ஜனங்க கிட்ட பழக ஆண்டவர் நமக்கு பழக்குவிப்பார். இப்படி இருக்கும்போது பாருங்க, எதுனாலும் அவரே சார்ந்து கொள்வோம். "அப்பா இவங்க இப்படி சொல்றாங்க, நான் என்ன பண்ணட்டும்? என் பிள்ளை இப்படி பண்ணது, நான் இப்ப என்ன பண்ணட்டும்?" எல்லாவற்றையும் அவரோட அதை குறித்து சகலத்தையும் குறித்து அவரோடு பேசும்போது எல்லாவற்றையும் இது ப்ராப்ஸ் இருக்குல்ல 3, 4, 5 வசனங்கள். ப்ராப்ஸ் 3வது அதிகாரம். அவரையே நினைத்துக்கொள். அப்போ அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவாராம். நீங்க இப்போ எல்லா இடத்துலயும் நீங்க எதை செய்யும் போதும் இதை குறித்து என்ன ஆண்டவரே, இதை குறித்து என்ன பரிசுத்தாவியானவரே, இதை பத்தி நான் என்ன செய்யணும்? அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க எதை போய் பேசணும் செய்யணும் நல்லா பயங்காதீங்க. அந்த நேரத்தில் அருளப்படும். நீங்க பிரசன்னத்தில் இருந்து பழகின மக்களுக்கு தெரியும். ரொம்ப ப்ரிப்பேர்டா ஒரு விஷயத்த செய்யணும்னு கிடையாது. ஏன் யூ கேன் பி இன் பிரசன்ஸ், யூ கேன் பி இன் அப்படியே டங்ஸ்ல பேசி நீங்க பாட்டுக்கு இங்க செய்கிற போது அந்த நேரத்துல பெஸ்டா எதை பதிலா சொல்லணும், எதை செய்யணும், அழகா உங்களுக்கு ஆலோசனை அருளப்படும். அத நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். ப்ராமிஸ் பண்ணவர், வாக்கு மாறாதவர், பொய்யுரையாதவர், சொன்னதை செய்யும் அளவும் நம்மள கைவிட மாட்டேன்னு சொன்னவர். அதனால நீங்க தைரியமா என்ன பண்ணலாம்? ரொம்ப பிளான்டா, ரொம்ப பக்காவா அப்படிதான் இருக்கணும்ன்றது கிடையாது. ஓகே. அதனால யூ கேன் பி யுவர் செல்ஃப். சந்தோஷமா அந்த ஃப்ளோக்கு விட்டு கொடுத்துட்டு, ஆவியானோட ஃப்ளோக்கு விட்டு கொடுத்துட்டு, நம்ம ரோலை பிளே பண்ணிட்டு, பெரிய எக்ஸ்பெக்டேஷன் யார் மேலேயும் எந்த பெரிய எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளாமல், நாம கொடுக்கிறவர்களாய், அன்பை கொடுக்கிறவர்களாய், மன்னிப்பை கொடுக்கிறவர்களாய், உதவிகளை கொடுக்கிறவர்களாய், நம்மளால இயன்றதை முழுமனதோடு செய்கிறவர்களாய் மட்டும் இருந்துட்டு, நமக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட், நமக்கு ரெஜெனரேஷன், நமக்கு எல்லா விதமான அடோரேஷன், செலிப்ரேஷன் எல்லாம் ஆண்டு பிரசன்ஸ்ல இருக்குது. ஸோ அதுலயே நம்ம களி கூர்ந்து நம்மளை நிரப்பி கொண்டு அப்படி வாழுகிற கிரேஸை நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம் இசப்பாட்ட. ஏன் இட் ஸ்டார்ட்ஸ் வித் த எப்படி எதை எதை செலிப்ரேட் பண்ணும்போது ரட்சிப்பின் அனுபவத்தை டே இன் அண்ட் டே அவுட் செலிப்ரேட் பண்ணும்போது நம்ம அதே ஸ்டேட்லயே இருப்போம். நீங்க எல்லாருமே பாருங்க, ரட்சிக்கப்பட்ட அந்த ஃபியூ மந்த்ஸ் பயங்கரமா இருந்திருப்பீங்க. பா இது போதும் அப்படின்னு இருந்திருப்பீங்க. ஆனா அதுக்கு நாள் ஆக 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 நிறைய அப்படியே ஒரு டைவர்ஷன், அப்படியே ஒரு அந்த அனல் அப்படியே கம்மியாயி அப்படி இருக்கிற ஒரு ஸ்டேட் வந்திருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்ற நமக்கு அப்படி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்குதான் நான் ரட்சிக்கப்பட்டேங்கிற அளவுக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் இன்றைக்கு நாம் நிரம்ப முடியும். இன்னைக்கு நம்ம நிரம்ப முடியும். ஏன் எசப்பா உங்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் என்னை நிரப்புங்க. ஐ நோ த ஜாய் ஆஃப் salvation is greater than any joy that can be any happiness. இப்ப நான் பாக்குற கேட்கிற எதை குறிச்சும் அந்த சந்தோஷத்தை நான் படலாம். ஆனா அது எனக்கு உள்ளான சந்தோஷம் கிடையாது ஆண்டவரே. உங்க பிரசன்னத்துல இருந்து வருகிற சந்தோஷம் தான் என்ன அப்படியே என்னுடைய ஒவ்வொரு செல்லும் லயிக்கிற சந்தோஷம். அதையே நான் சூஸ் பண்றேன். அந்த ஜாயே நான் இருக்க விரும்புகிறேன். நித்திய பேரின்பத்திலேயே நான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டு கொடுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தரையும் நான் பிளஸ் பண்றேன். ஒவ்வொருத்தருடைய இருதயத்துக்குள்ள அந்த ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தோட ஃப்ரெஷ்னஸ், அந்த ஃப்ரெஷ் ஆயில் அவங்க நிரப்பட்டும். ரீதரா மஷாதா லஹாரதா லேகா ராபா உஷாதா லமோ ஓரா மஷாதா லேஹா ரீதரா மோஷதா லக்கரபோ ஓரா மஷாதா லஹாரதா லேஹா ரீத ரிமே கரபோ ஷதலமா. தேங்க்யூ ஜீசஸ். ஐ பிளஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தரும் அவங்க ரெப்ரசென்ட் பண்ண ஒவ்வொரு குடும்பங்களையும் அவங்களோட லவ்டு ஒன்ஸ் எல்லாரையும் ஆண்டவரே நாங்க பிளஸ் பண்றோம்ப்பா. நாங்க பிளஸ் பண்றோம். மான்சியை நாங்க பிளஸ் பண்றோம். தேங்க்யூ ஃபார் ஹீலிங்கர். தேங்க்யூ ஃபார் த திங்ஸ் தட் ஆர் ஹேப்பனிங் டு ஹர். அவங்களை ஆசீர்வதிக்கிறோம். மகளை நீங்க பெஸ்டா நீங்க ரீரெனோவேட் பண்ணி ஹீல் பண்ணி கொண்டு வந்ததுக்காக உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அதே போல நாங்க சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அப்புறம் அந்த இன்னும் இருக்கிற தூத்துக்குடி, இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாத்தையும் எங்க மைண்ட்ல நாங்க கொண்டு வருகிறோம். எல்லாரும் அப்படியே ப்ரே பண்ணுங்க பாப்போம். அந்நிய பாஷையில பேசுங்க. ரீதரா மஷாதா லஹாரதா லேகா ரீதரா மௌஷதரா பௌரதரமா. எது செய்தால் எல்லாம் சரியாகுமோ அதை செய்கிற ஞானத்தை ஆண்டவரே எங்கள் தலைவர்களுக்கும் அது இன்வால்வ் ஆகுற எல்லா க்ரூக்கும் அப்படியே கொடுப்பீராகன்னு சொல்லி நாங்க பிளஸ் பண்றோம்ப்பா. எஸ் லார்ட், வி ஸ்பீக் நார்மாலிட்டி. எல்லாமே இயல்பு நிலைக்கு திரும்புவதாக, எல்லாமே இயல்பு நிலைக்கு திரும்புவதாக. எங்கள் தேவனால் மட்டும்தான் சகலத்தையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட். இப்படிதான் இவங்க எவ்வளவு ஈஸியா மீண்டு வந்தாங்கன்றது செய்தியாக மாறட்டும் ஆண்டவரே. எஸ் லார்ட், எல்லா இழந்தவர்களுக்கு எல்லாமே திரும்ப கொடுக்கப்படுவதாகன்னு சொல்லி நாங்கள் பேசுகிறோம். எஸ் லார்ட், உதவிகள் 4 திசைகளிலிருந்து வந்து அப்படி குவியட்டும் சொல்லி நான் பேசுகிறேன். அந்த ஜனங்கள் ஆண்டவரே திரும்ப அவங்க நார்மல் லைஃப்க்கு வருகிறதுக்காக எது நடக்கணுமோ அது நடப்பதாகன்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் பிளஸ் பண்றோம்ப்பா. எங்களுக்கு இருக்கிற இப்ப சூழ்நிலை எங்களுக்கு அழகா
வீடு, எங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை, இதெல்லாம் வச்சு அந்த ஜனங்களுக்கு நாங்கள் பேசுகிறோம். பாதுகாவலை பேசுகிறோம். எல்லா ஜனங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, வயதானவர்களுக்கு, வீடு இழந்தவர்களுக்கு, எல்லா அவர்களுடைய உடைமைகளை இழந்தவர்களுக்கு, கால்நடைகளை இழந்தவர்களுக்கு, வாட் எவர் இஸ் லாஸ்ட் ஆண்டவரே, let it be restored in the name of Jesus. உம்முடைய பிள்ளைகளா, உம்முடைய குமாரரும் குமாரத்திக்குமா நாங்க டிக்ளேர் பண்றோம் அந்த அந்த லேண்ட் மேல ஆண்டவரே. எஸ் லார்ட், let everything be normal in the name of Jesus அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசுகிறோம்ப்பா. ஏற்ற உதவிகள் சீக்கிரமா எல்லாம் நடந்து முடியறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அதே நேரத்துல we command everything to be soon, எதுமா இருந்தாலும் சீக்கிரமாய் நடப்பதாக எல்லா டிலேஸையும் நாங்க கேன்சல் பண்றோம்ப்பா, கேன்சல் பண்றோம். we give you all the glory. வாழ வைக்கிற தெய்வம்ப்பா, we give you all the glory. எல்லாரையும் ஆண்டவரே வாழ்வியை நீங்க புதுப்பிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். we give you all the glory in Jesus name. Amen. Amen. bless you all. எல்லாரும் சொன்ன விஷயங்கள் அப்படியே ஒரு தியானத்துல கொண்டு போங்க. அட்லீஸ்ட் ஒரு முறையாச்சும் நம்ம டெய்லி என்ன பண்ணணும், அந்த அனாயிண்டிங்கை ரிசீவ் பண்ணது, அபிஷேகத்தை ரிசீவ் பண்ணது, ரட்சிப்பை பெற்ற அந்த டேஸை போய் வழிய நினைச்சு பாக்குறது நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா எப்பயுமே ஹம்பிள் பிகினிங்ஸ் என்ன பண்ணக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது வசனம் இருக்கு. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும். ஆரம்பம் அற்பமா இருந்தால் முடிவு சம்பூர்ணம் அப்படின்றது. அதனால நம்ம அந்த நேரத்துல நமக்கு என்னன்னே தெரியாது, என்ன நடக்குன்னே தெரியாது, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள நுழையிறோன்னு கூட தெரியாது ரட்சிக்கப்படும் போது. ஆனா இப்ப நம்ம இருக்கிற இந்த வாழ்க்கை, நம்மளை சுத்தி இருக்கிறது எல்லாமே இந்த ரட்சிப்புனால மட்டும்தான். அதனால ஆதி அன்பை எப்பொழுதும் எப்பொழுதும் நம்ம நினைக்கணும், அந்த அதுல ரெஃப்ரெஷ் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஓகே, bless you all, have a nice time. நல்லா ரெஸ்ட் எடுங்க. டேக் கேர், பை பாய்.